ஆரம்பித்து விட்டார்கள். ஊடகங்கள் வாயை வந்து நீங்கள் மூட முடியாது. விமர்சனம் என்பது வரும். அந்த விமர்சனத்தை வந்து அதிலிருந்து கற்றுக்கின பாடம் என்ன, அதிலிருந்து திருத்தம் செய்து அந்த அரசியலை வந்து மக்கள் சார்ந்த அரசியலை எதிர்கொள்ளணும். கண்டிப்பாக விமர்சனத்தை வந்து நீங்கள் எதிர்கொள்ளணும். பத்திரிகையாளரை சந்திக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமானது, அவர் வந்து இப்போது நீங்களே குறிப்பிட்டீங்க, ஜோஸ் தங்கையா சார் வந்து அங்கே இருக்கிறாரு அப்படின்னா, எஸ்பிஆர் மாவட்ட எஸ்பிஆர் இருக்கிறாரு அப்படின்னும் போது இப்போது எஸ்ஐடிலாம் போட்டிருக்காங்க கோர்ட்டில். அப்போ அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு போதிய அளவு கொடுக்கப்படும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, தொண்டர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு அன்பு கட்டளையோ, இல்லை வைகோவோட சமீபத்தில் ஒரு வீடியோ, சொல் பேச்சு கேட்காத தொண்டர்களை வந்து 4 அப்பி தான் நான் வந்து ஓரம் கட்டினேன், ஏன்னா ஸ்டாம்பீட் நடந்துடக்கூடாதுன்றது அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசின ஒரு காணொலி இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு தலைவர் என்பது, கடந்த காலத்தில் நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் கூட பார்ப்போம், தோளில் போட்டிருக்க துண்டை வைத்து தொண்டர்களை வந்து ஒரு சிவாஜி மறைவு டைமில் கூட்டம் அவரே இறங்கி களத்தில் இறங்கி தொண்டர்களெல்லாம் தள்ளி விட்டு சரி செய்வார். அதாவது தாக்கணுன்றது நோக்கம் கிடையாது. அங்கே வேறு எதுவும்